உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒண்ணும் இல்ல டியர் பொண்டாட்டி. ஹலோ, இன்னும் தாலிலாம் கட்டல. கட்டினாதான் நான் உங்க பொண்டாட்டி. அதான் அப்பவே கட்டியாச்சு. நீ தானே சொன்ன. அதெல்லாம் செல்லாது. அது கணக்குலயும் வராது. இனிமே கட்ட போறதுதான் கணக்கு. புரியுதா சார்? புரியலையா மேடம்? நடிக்காதீங்க சார். அப்படியா மேடம்? மாமா 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 செவரு பெயிண்ட் சரியா? ஏய், என்கிட்டயே விளையாடுறியா நீ? சிவா வேண்டாம். ஏய், நான் பாக்குற. இது என்ன லவ்வர்ஸ் பார்க்கா? பொறாம படி. நீ என்ன நின்ட்ட? விளையாட்ட காட்டுற? அண்ணா, இது வேணுமா? ஐயோ, டேய் முட்டாள், மெதுவாடா. இது என்ன முறுக்கு போட்டலாம்னு நினைச்சியா? பாம்டா. வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, பீஸ் பீஸ் ஆயிடுவோம். என்ன இப்படி கத்துற? டேய், நீ கார்லயே இருக்கணும். ரொம்ப பத்திரமா பாத்துக்க. எங்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிண்ணே. மேகல போலாமா? சரிண்ணே. அண்ணே, இந்த குடும்பத்துல மொத்த பேரும் சாவணும். ஆனா ராசாம்ல மட்டும் உயிரோட இருக்கணும். புரியுதுமா? உன் ஆளுக்கு ஒண்ணும் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி. இருந்து என்னத்த பண்ண போற? பேரு தான் பெருசு, ராசம்பளம். இந்த ராசிக்கு பொண்ணு தராத பாவி. அவர் இருந்தா தானே சொத்து எழுதி வாங்க முடியும். அவர் போய் சேர்ந்தா நம்மளும் போய் சேர்ந்துடலாம். ஓ, நீ அப்படி சொல்றியா? சரி சரி, ராசாம்பளத்துக்கு ஒண்ணும் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? ஏப்பா சிவா, பா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் முடிஞ்சா? போயிட்டு இருக்குப்பா, போயிட்டு இருக்க வேலை. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து கட்டுங்க. சரிங்க. எல்லாம் நல்லா இருக்குல்ல? பரவாயில்லப்பா, நீட்டா தான் பண்ணிருக்காங்க. இவங்க எங்கப்பா வராங்க இங்க? நில்லுங்க. எதுக்காக வந்தீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க. என்ன என்ன சொல்றது கேட்கலையா இல்ல புரியலையா? கிளம்புங்க, போங்க. அசிங்கமா இல்ல? ஹலோ, எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்க தம்பி தாசோட லட்சணம் தான் நல்லா தெரிஞ்சிருச்சு. பின்ன எதுக்கு இங்க வந்தீங்க? வெக்கமா இல்ல? என்ன காவேரி இப்படி பேசுற? தாசுக்கு நீங்க ஒண்ணு பொண்ணு கொடுக்க வேண்டாம். நான் அதுக்காக வரல. நீங்க காவேரிய தாஸ்க்கு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னாலும் நானே அதுக்கு முதல்ல ஒத்துக்க மாட்டேன். ஓ, அப்படி ஒரு ஆசை இருக்கா? தாஸ் என்ன பண்றாரு? ஓ, அடுத்த பொண்ண தேடி போயிட்டாரா?
அட நீ வேறம்மா. அந்த மல்லிகாவை சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். உண்மையாவா சொல்றீங்க? ராசாம்பளத்துக்கிட்ட பொய் சொல்ல முடியுமா? சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டீங்க. உங்க சந்தோஷத்துல நாங்களும் கலந்துக்க கூடாதா? என்ன அமலாயா, கொஞ்சம் சொல்லுங்க. அடடே, வாங்க மேகல, வாங்கம்மா. அக்கா தம்பி வாங்க. வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா அது? டே சிவா, இவங்க ஃபோன் பண்ணி நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டாங்க. காவேரி தாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சது கடவுள் புண்ணியம் தான் சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்படி நாங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு உங்க விசேஷத்தை பத்தி சொன்னேன். இவங்க நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. வரோன்னு சொல்றவங்கள நம்ம வேண்டான்னு சொல்ல முடியுமா? அதுக்காக தான் நானும் வாங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்மா. யார் நல்ல மனசுக்கு? அம்மா நல்ல மனசுக்கு தான். ராசாம்பளத்தோட கொண்டாட்டியாச்சே. ஏமா, முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, பின்னே இன்னொரு முறை கல்யாணம் பண்றீங்க? சரியான கேள்விதான், ஆனா அதுக்கு மாமா தான் பதில் சொல்லணும். மா, சும்மா இருக்க மாட்டியா? அம்பளாயா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சிவா, ஆக வேண்டிய வேலைக்கு பாரு. போட. சரி, நீங்க எல்லாரும் உள்ள போங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. மேகல, நிச்சயம் பண்ணுவாங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு விவரமா கேட்டு சொல்லு. அப்பதான் பாம் வைக்கிறதுக்கு நம்ம இடத்த செலக்ட் பண்ண முடியும். அண்ணே, இந்த விசாலாச்சி அதை கேட்டா சொல்லிட போகுதுண்ணே. சிவா, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அம்மா தான் வர சொல்லியிருக்காங்க. அம்மாவா? உள்ள போடி. அந்த ஜனனி வேற வந்துட்டா. அங்க பாரு. நானும் பார்த்தேன். சரி வாங்க உள்ள போ. அக்கா, உங்க சேலை ரொம்ப நல்லா இருக்கேக்கா. அப்படியா? இது சும்மா மாத்து புடவைதான். நிஜமாவா சொல்றீங்க? இதுவே இவ்ளோ நல்லா இருக்கே. யார் செலக்ஷன்கா? ஐயா செலக்ஷனா? என்ன கடைக்குள்ள அனுப்பிட்டு அவர் எங்கேயாவது போயிடுவாரு. எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவரை ஃபோன் பண்ணியே கூப்பிடுவேன். அக்கா, அச்சு அசலா என் ஹஸ்பண்டும் அப்படிதான்க்கா. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு சிவா. தாஸ் லவ் பண்ணது தெரியவே தெரியாதுன்னு மேகல நடிச்சாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஏதோ காரணத்தோட தான் வந்திருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.